எலக்ட்ரானிக் வோட்டிங் மிஷின் இவிஎம் மிஷினை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த இவிஎம் மிஷினில் என்னென்ன மேஜர் பார்ட்ஸ்லாம் வந்து இருக்குது, இது வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது. நம்ம வந்து ஒவ்வொரு தேர்தல் வரும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓட்டர் ஐடி தூக்கி திப்புன்னு வந்து ஸ்கூலுக்கு போவோம். அங்கே போய்ட்டு வந்து அந்த வோட்டிங் மிஷின் வந்து வச்சுருப்பாங்க. ஒரு பட்டன் வந்து அழுத்திட்டு குடுக்குன்னு வந்து ஓடி வந்துடுவோம். ஆனால் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஓட்டு வந்து போடுறீங்க அப்படின்னா, ஸோ அங்கே வந்து ஒரு சில மிஷின்ஸ் இருக்குது. ஸோ அந்த மிஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில ஃபங்க்ஷன்ஸை வந்து செய்யுது. அது என்ன ஃபங்க்ஷன்ஸை வந்து செய்யுது, அங்கே என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன மிஷின்ஸ்லாம் வந்து இருக்குதுன்றது தான் நான் உங்கள்கிட்ட வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடி வந்துடும். ஓட்டர் ஐடி தூக்கி நீங்கள் வந்து நேராக வந்து ஸ்கூலுக்கு வந்து போகலாம். ஊரில் பார்த்தீங்கன்னா பூத்ஸில் கொடுப்பாங்க, வாங்கிட்டு நேராக வந்து ஸ்கூலுக்கு போனீங்க அப்படின்னா, ஸோ அங்கே உள்ளே போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட ஓட்டர் ஐடி அந்த பூத் ஸ்லிப்லாம் வந்து வாங்கி வெரிஃபை பண்ணுவாங்க. இவர் வந்து 18 வயசு ஆயிருக்கா, இவர் தானா அவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பேரை வச்சு வந்து பார்ப்பாங்க. ஸோ நம்ம ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து போகலாம் அப்படின்வாங்க. நம்ம வந்து அப்படியே வந்து மெல்ல வந்து நடந்து போனோம் அப்படின்னா, அங்கே வந்து உள்ளே வந்து ஒரு கட்டை மாதிரி கட்டி வச்சுருவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 2 மிஷின் இருக்கும். ஒரு மிஷின் பார்த்தீங்கன்னா விவிபேட் மிஷினு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேலட் யூனிட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 யூனிட்டுமே வந்து எப்படி வந்து வேலை செய்யுது அப்படின்னா, அதற்கு ஒருத்தருடைய ஆர்டர் வந்து தேவை. அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு மிஷின் இருக்குது. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூனிட் அப்படின்ற இன்னொரு மிஷின் வந்து இருக்குது. அந்த மிஷின் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா, அது பார்த்தீங்கன்னா நம்ம தேர்தல் அதிகாரி இருக்காங்களா, ஸோ ஒவ்வொரு ரூம்லையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தேர்தல் அதிகாரி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் வந்து இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து ஓட்டு போட போகிறோம் அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஒரு பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணணும். அவங்க வந்து ஓட்டு போடுறதுக்கு வந்திருக்காங்க, ஓட்டிங் வந்து ஓப்பன் ஆகணுன்ற மாதிரி அவங்க வந்து ஒரு பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுவாங்க. அவங்க ப்ரெஸ் பண்ண உடனே அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து ஓட்டு போட்டோம் அப்படின்னா வந்து ஓட்டு வந்து விழுந்துடும். நம்ம வந்து 2-3 டைம் வந்து மாற்றி பட்டன் வந்து அழுத்தினாலும் ஒன்றும் வந்து வேலைக்கு ஆகாது. ஒரே ஒரு ஓட்டு தான், ஒரே ஒரு ஸ்லிப்பு மட்டும் தான் வந்து இறங்கும். அந்த விவிபேட் அப்படின்ற அந்த இதில் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா சின்ன டிஸ்பிளே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணும், இந்த மாதிரி நீங்கள் வந்து இவங்களுக்கு வந்து போட்டிருக்கீங்க இந்த சிம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேர் சிம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து காட்டும். ஸோ இதை வந்து நம்ம வந்து விஷுவலாக பார்க்குறதுக்காக இந்த ஓட்டிங் மிஷின் மேலே வந்து எக்கச்சக்க கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ஒரு பட்டன் அழுத்தினா வேறு பட்டன் வந்து செலக்ட் ஆகிடுது, வேறு ஆளுக்கு வந்து ஓட்டு போயிடுதுன்னு சொல்லிட்டு வந்து பல பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணனால ஸோ இந்த மாதிரி விவிபேட் அப்படின்ற இந்த மிஷினை பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வராங்க. அதே மாதிரி அந்த பேலட் யூனிட் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓட்டு போடுறோம்ல, அந்த சைடில் பட்டன் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா பேலட் யூனிட். கண்ட்ரோல் யூனிட்ன்ற பார்த்தீங்கன்னா அது வந்து அதிகாரிகிட்ட இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு விஷயமும் நடக்குது. நம்ம வந்து உள்ளே போகிறோம், போயிட்டு வந்து ஓட்டர் ஐடி கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த மிஷின்கிட்ட போகிறதுக்குள்ளே, அந்த பட்டன் அழுத்துற மிஷின்கிட்ட போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரி அங்கே வந்து பட்டன் வந்து ரீசெட் பண்ணுவார், அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுவார். அவர் ஓகே கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து அடுத்து ஓட்டே வந்து போட முடியும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே மறக்காமல் உங்களுடைய ஜனநாயக கடமையை வந்து ஆற்றுங்க. மறக்காமல் ஓட்டு போடுங்க. ஓட்டு போடாமல் தயவு செஞ்சு யாரும் வந்து இருக்காதீங்க. தேங்க்யூ.